வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே சனி தசை அப்படின்னாவே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான். அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு யோக தசை. அதாவது முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசை நல்லது தான் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ சனி பகவான் தசை அப்படின்னாக்கா 19 வருடம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் மீன்ஸ் என்னன்னாக்கா தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும்தான். தசாபுத்தி சரியாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ என்னோட கணக்குப்படி 16 வயசுலேருந்து 21 வரைக்கும் நான் சனி தசையை எடுத்திருக்கிறேன். அதாவது 30 வயசு வரைக்கும், அதில் படிக்கக்கூடிய காலத்தில் 21 வயசு வரைக்கும். உங்களுக்கு தசை எப்படி இருக்கோ, ஏன்னா சனி பகவான் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் சேர்ந்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகம் இவ்வளோ இருக்காது. சனி பகவான் என்ன கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்றத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்போ சனி பகவான் மைனஸில் இருந்தார், அதாவது பாதிக்கப்பட்டு இருந்தார், உங்களுக்கு 7 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்படுவீங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, பின்னாடி புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, இது எல்லாமே எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று நல்ல தசையாக இருக்கலாம், இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருக்கலாம். அந்த டைமில் 7 சனி வரும்போது கெடுபலன் நடக்கலாம், இல்லை நல்லதும் நடக்கலாம். என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னாக்கா, இந்த வயசில் எதிர்காலத்தில் வரக்கூடிய தசைகள், அந்த தசையை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல தசையாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுனாக்கா பின்னாடி இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த கெடுபலன்கள் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த முடிவுகள் எது அப்படின்னாக்கா, படிப்பு சார்ந்து. நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணால் இருந்துங்க, ஆனால் படிப்புங்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி எப்படி எப்படியோ போயிட்டே இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பு என்னமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, யாராலையும் கிடைக்கவும் முடியாது. அப்போது அந்த 10-15 வருஷத்துக்கு பிறகு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவில், அந்த டெக்னாலஜி சமாளிக்கக்கூடிய அளவில் நம்ம படிப்பு எங்கள் கையில் வச்சுக்கணும். தன்னம்பிக்கை தைரியத்தையும் கையில் வச்சுக்கணும். எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படிப்பு, அப்படி இல்லைனாக்கா ஒரு அனுபவம், அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த வயசில் தான் அதை எடுக்க முடியும். 40-50 வயசில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைமில் நீங்கள் அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகளை நீங்கள் சமாளிக்கலாம். அப்போ படிப்பு ரீதியாக உங்களுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 30 வயசுக்குள்ளே சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வேலை தேடினீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை தேடுறீங்களா, வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் குரு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். 2 இடத்துல இருக்கிறார். 6 மாதம் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். உங்களுக்கு சிறப்பு, அருமையான இடம். உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடத்துலையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இடமா தான் இருக்குது குருவுடைய பார்வையும். அதே மாதிரி சனியுடைய பார்வையும். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அவர் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 6ல் இருக்கிறார். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நிறைய முயற்சிகள் போடுற மாதிரி இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துனாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2025 ஜூலை மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது இந்த சனி பகவான். ஏன்னா
உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஜனவரி மாதத்துலேருந்தே கிளியர் ஆகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். 6ஆம் இடத்துல இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. சனி தசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதையுமே முயற்சி பண்ணுறதும் சரி, நீங்கள் வேலை பார்க்குறதும் சரி, கவனத்தோடு நீங்கள் பண்ணுறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இந்த பின்னாடி 9 வருஷம் சொன்னேன் இல்லையா, சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இதெல்லாம் இந்த குரு புத்தியை தவிர்த்து எல்லாமே சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். அதனால் வேலை செய்கிறவங்களும் சரி கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுறது நல்லது. வேலை தேடக்கூடிய நபர்களும் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. சனி அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார் எம்ப்ளாய்க்கு. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அவங்க மட்டும் கடன் வாங்கல் கொடுக்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அது மாதிரி வேண்டாம். நிறைய பணம் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கறது, லாட்ரி அது மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 6. அதனால் கொஞ்சம் உஷாராக பண்ணுறது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். சிறப்பு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, நல்ல அருமையான மாற்றங்கள். அதாவது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு சரி, புதுசாக வேலை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை மாறும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன்லாம் வேலையில் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இந்த ஆண்டில். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான், புதன் தசை லக்ன அவயோகராக இருந்தாலோ, இல்லை ராசிக்கு மறைமுகத்தில் இருந்து, இல்லை சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி இருந்தாலோ, இல்லை வக்ரமாகி தசை நடத்தினாலோ, இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த வளர்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும். அதாவது கடன் வாங்கல் கொடுக்கல் அது மாதிரி. மற்றபடி நல்லபடியாக உங்களுக்கு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, வருமானம்லாம் வந்துட்டு இருக்குனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். புதிய முதலீடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் உங்கள் தொழில் எப்படி இருக்கும், உங்கள் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது. உங்களால் முடியுமா, முடிஞ்சதை மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாத அகலக்கால் வைக்கிறதெல்லாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த வீடியோவை. நெகட்டிவாக சொன்னால் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இது பொது பலன். இது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கலாம். இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, நல்லா போயிட்டுருக்குனாலும் கவனமாக போங்க. இப்போ கஷ்டத்தில் போயிட்டுருக்குனாக்கா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா கஷ்டத்தில் போயிட்டுருக்குனாக்கா சனி பகவான் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது தசை சரியில்லைன்னு அர்த்தம். அவங்களும் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கனாக்கா அந்த தொழில் நல்லாயிருக்கும். மற்றபடி குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கிறது அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலையில் ப்ரொமோஷன் அதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா சிறப்பான தசை. இது பாகிஸ்தானாதிபதி தசை, இன்னொன்று விரையாதிபதி தசை. இது நல்ல தசை தான், உங்களுக்கு கெடுக்காது. கெடுக்கிற அமைப்பில் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி சரி இருக்காது. அப்படி இல்லைனாக்கா இந்த புதன் தசை அப்படிங்கிறது சரி இருக்காது. மற்றபடி வளர்ச்சிகளெல்லாம் கொடுத்துரும். வளர்ச்சியை நோக்கி போங்க, முயற்சியை நோக்கி போங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். அதாவது வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி. இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க வீட்டில், கணவன் மனைவி அப்படின்னாக்கா, லோன் ஒரு அதாவது 2 லோன், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதை பாதி லோன் கட்டுற மாதிரி வச்சுங்க. மொத்தமாக லோன் கட்டுற மாதிரி வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் நல்லா பிளான் பண்ணிவிட்டு கடலில் போய் சிக்கிறாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி. இப்போ தான் இப்போ ஜனவரி மாதத்தில் இருந்து தான் அந்த 2026 இது ஆரம்பிக்கும். இந்த 6ஆம் இடத்துலேருந்து 7, 8 கிட்டத்தட்ட 2 இடமும் இதில் ஒரு 1.5 வருஷமும் உங்களுக்கு தசை நல்லா இருந்தால் ஓகே. தசை சரியில்லைனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துரும், கடனில் சிக்க வச்சிடும். அதனால் தேவையான கடன் மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத கடன் வேண்டாம், தேவையில்லாத செலவு வேண்டாம். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு 47 வயசுலேருந்து 54 வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணால் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், கடன் பிரச்சனை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு. இது புதனோட வீடோ சனியோட வீடோ எந்த வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் சரி, கேது தசைங்கிறது அனைத்து விதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. இன்னொன்று செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைனாக்கா மணியெல்லாம் லாக் ஆகலாம். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. எதுவுமே கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணும். மற்றபடி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் இந்த கேது பகவான் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இது மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கிரன், அருமையான சுக்கிர தசை அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா 6ஆம் இடத்துல சனி மட்டும் நீங்கள் பார்க்கணும். இப்போ அஷ்டமாதிபதி தசை, இது ராசியாதிபதி அஷ்டமாதிபதி.
இவர் வந்து முதல் தர யோகாதிபதி கிடையாது இந்த ராசிக்கு. என்ன இது ராசியாதிபதி வந்து இவரே வந்து முதல் தர யோகாதிபதி இல்லை அப்படின்னாக்கா, ஏன்னா அஷ்டமாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துரும். அசிங்கப்படுறது, அவமானப்படுறது அது மாதிரி கொடுத்துரும். நீங்கள் வந்து நேர்மையான வழியில் தான் போகணும். நீங்கள் தவறான வழியில் போனீங்கன்னாக்கா தவறு அப்படிங்கிறது சுட்டி காட்டிடும் உடனே. ஏன்னா 6ல் சனி இருக்குது. அதனால் வந்து அவர் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் நீதிமான். அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையுமே உடச்சி விட்டுருவார். அது மாதிரி மற்றபடி நல்ல ஒரு நேர்மையான தொழில் செய்கிறீங்க, நேர்மையான வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு நல்லபடியாக எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, பரவாயில்ல, தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, பரவாயில்ல. அதெல்லாம் வந்து சுக்கிரதசையில் உங்களுக்கு பெருசாக கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்காது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சுக்கிர பகவான் வந்து ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து தசை பண்ணாலோ, அப்படி இல்லை லக்னத்துக்கு அவயோகராக இருந்து தசை பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ கடன் பிரச்சனை தீர்றது, இல்லைனாக்கா மணி லாக் ஆயிடுச்சுன்னா அந்த மணி வர்றது, குடுக்கல் வாங்கல்லாம் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சுலே, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். ராசியாதிபதி அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார், ஆனால் அஷ்டமாதிபதிக்கு தான் கெடுப்பார். அவர் 2 பாவத்துக்கு உண்டான அதிபதி, நடுநிலையில் இருப்பார் அந்த சுக்கிர பகவான். நீங்கள் பிளான் பண்ணுறது உங்களுக்கு தேவையானது பண்ணிக்கலாம். சுப விசேஷம் வீட்டில் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட வயசில் இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும், இல்லைனாக்கா திருமணத்துக்கு உண்டான வயசில் இருந்தால் திருமணம் நல்லாயிருக்கும், கூடி வந்துடும். இது மாதிரி சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டணும்னு நீங்கள் பிளானிங்கில் இருப்பீங்க, அது எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு சாத்தியமாகும். 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 10, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2 பேருமே, இவங்க 2 பேருமே இந்த துளாராசிக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய தசை அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, இருந்தாலும் மன நிம்மதியை கொடுக்கும். இன்னொன்று, உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம், நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கலாம். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மறைவு சாணத்தில் குரு கிடையாது, அதாவது 9, 10ல் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு வேற உச்சமாக வரார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், உச்சமாகி 6ஆம் இடத்தையே பார்க்கறது சிறப்பு. இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகும், கொடுத்த கடன் வரும், இப்போ பண ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சூரிய சந்திர தசைகள் உங்களுக்கு சிறப்பு தான். என்னதான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து வலுவான தசைகளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு வீட்டில் வந்து வேலை கிடைக்கிறது, இல்லை தொழில் அமைகிறது, பொருளாதார வளர்ச்சி, அது எல்லாமே இந்த சூரிய சந்திர தசைகளை கொடுக்கும். கெடுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.